வணக்கம் மக்களே. ஜூன் 29 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு 11% பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. காரணம் நகாரோங்கிற நிறுவனத்தை இவங்க $1.3 பில்லியன் அக்வயர் பண்றாங்க. இது யூரோப் பேஸ்டு நிறுவனம். இது மூலமா யூரோப்ல இவங்களோட மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும்னு யூஎஸ் மார்க்கெட்ல இவங்களோட டிபெண்டன்சியை குறைக்க முடியுங்கிறது இவங்களோட நோக்கமா இருக்கு. இதுக்காக இவங்க அதிக அளவில் இந்த நிறுவனத்தை அக்வயர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடனும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரும் உருவாகுங்கிற ரீசனுக்காக இன்னைக்கு 11% டவுன். ஆனால் இது லாங் டேர்மில் இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா மோதிலால் ஆஸ்வால் புல்லிஷ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட்டாக 6200 கொடுத்துருக்காங்க. பிரபுதாஸ்ல இல்லாத டார்கெட்டாக 6400 சொல்லியிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி இந்த இரண்டு நிறுவனங்களோட மெர்ஜருக்கான ஷேர் ஸ்வாப் ரேஷியோ வந்துருச்சு. 88 பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிடைக்கும். 100 ஆர்இசி ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. கம்பைன்டு பவர் ஹவுஸ் இப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு 11 lakh crore தாண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 80% ஆஃப் இந்தியாவோட பவர் செக்டார் லெண்டிங்கை இப்போ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. விஎம்எஸ்டிஎம்டி மெர்ஜர் அப்டேட் இருக்கு. இவங்களோட சப்சிடரியான ஆதித்யா அல்ட்ரா ஸ்டீல் லிமிடெட் இதை இவங்களோட மெர்ஜ் பண்றாங்க. இதுக்காக ஷேர் ஸ்வாப் ரேஷியோவா 100 ஆதித்யா அல்ட்ரா ஸ்டீல் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 75 விஎம்எஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. மேகலானி கிளவுட் இந்த நிறுவனம் இன்னைக்கு 5% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட போர்ட் இவங்களோட அமல்கமேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஐவிஐஎஸ் இன்டர்நேஷ்னல் இந்த நிறுவனம் ஒரு ப்ரைவேட்லி லிஸ்டட், இது பப்ளிக் லிஸ்டிங்கில் இல்லை. இந்த நிறுவனம் ஃபுல்லி ஓன்டு சப்சிடரியாக இருக்குது மேகலானி கிளவுடுக்கு. இதை இவங்களோட மெர்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 492 crore ஃபண்ட் ரைஸ்க்கும் இவங்களோட போர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த மெர்ஜருக்கு அப்புறமா கம்பெனியோட சர்வைலன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸில் இவங்களோட ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிகால் இவங்க டீமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கனெக்டட் வெஹிக்கிள் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸை தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரிகால் ஆட்டோடெக் லிமிடெட்னு. இதுக்கான ரேஷியோவா 1:1 சொல்லியிருக்காங்க. பேரண்ட் என்டிட்டி ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் பிஸ்னஸை மட்டும் பார்த்துக்குவாங்க. ஆனால் இப்போ பிரித்து லிஸ்ட் பண்ணுற நியூ என்டிட்டி தான் இவங்களோட 61% ஆஃப் கன்சாலிடேட்டட் டர்ன் ஓவருக்கு காரணமாக இருக்காங்க. ஆஸ்ட்ரால் இவங்க டீமெர்ஜருக்கு இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டீமெர்ஜ் ஆக போகிற புது என்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரால் கெமி லிமிடெட். இது கெமிக்கல் பெயிண்ட்ஸ் கோட்டிங் பிஸ்னஸை பார்த்துக்கிற நிறுவனம். ஆஸ்ட்ரால் கோர் பிளம்பிங் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் பிஸ்னஸை மட்டும் டேக் கேர் பண்ணுவாங்க. டீமெர்ஜர் ரேஷியோ 1:1 சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. குஜராத் எனர்ஜி குஜராத் கேஸ்ல மறுபடியும் ஸ்பின் ஆஃப் நடக்குது. ஜிஎஸ்பிஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இந்த நிறுவனம் தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுறாங்க. குஜராத் எனர்ஜி 3 வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஜிடிஎல் ஷேர் கிடைக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டிக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 2. மத்திய பாரத் ஆக்ரோ இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 2 மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. கிருஷ்ண போஸ்டம் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 2 மாத்துறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. மங்களம் வேர்ல்டு வைட் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 1 மாத்துறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா 10 ஷேராக கன்வெர்ட் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 10. பட்டேல் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக் ப்ரைஸ் 20. இவங்க 7.76% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டியை பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக இவங்க 10.8 crore ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூன் 30 கொடுத்துருக்காங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. ஆனந்த் ராஜ் ஃபைனல் டிவிடெண்டாக ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜூலை 31 சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் டிவிடெண்டாக ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 17. எஸ்கார்ட்ஸ் குபோட்டா ஃபைனல் டிவிடெண்ட் 33. ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. கேன்ஃபின் ஹோம்ஸ் ஃபைனல் டிவிடெண்ட் ₹8. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 3. ஐடிசி
இவங்க அக்வயர் பண்ணியிருந்த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ஸான யோகா பார், 24 மந்த்ரா ஆர்கானிக், மதர்ஸ் பாஷ் பேபி கேர், ஆம்பிள் ஃபுட்ஸ் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் 60% வரைக்கும் growth அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 26ல. கம்பைன்ட் ஆனுவல் ரெவன்யூ ரன் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 1350 crores இருக்கு ஃபிஸ்கல் இயர் 26ல. ஐடிசி தொடர்ந்து அக்விசிஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜியில் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கணுங்கிறது இவங்களோட நோக்கமா இருக்கு நான் சிகரெட் பிஸ்னஸ்ல. கோடெக் மஹிந்திரா பேங்க் இவங்களோட எம்டி அண்ட் சிஇஓவான அசோக் வைஷ்ணவி இவங்களோட பதவிக்காலம் டிசம்பர் 31 முடிவடையுது. அவர் மீண்டும் தொடரலன்னு சொல்லியிருக்காங்க. ரீசனா பர்சனல் ரீசன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக டாப் கண்டெண்டராக இருக்கிறவங்க அனுப் குமார் ஷாஹா. இவங்க கன்சியூமர் பேங்கிங், மார்க்கெட்டிங் அண்ட் டேட்டா அனலிஸ்டிக்ஸ் ஹெட்டாக இருக்காங்க. நொமுரா இதுக்கப்புறமாவும் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட்டாக 460 கொடுத்துருக்காங்க. ஜெரோதா இவங்க மர்ச்சன்ட் பேங்கிங் லைசன்ஸ்க்கு கேட்டகரி 1 லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க செபி கிட்ட. இது மூலமா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் ஸ்பேஸ்லையும் என்டர் ஆகுறாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் இவங்க ஃபிஸ்கல் இயர் 31க்கான டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க 4 நியூ இவிஸை லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பிடத்தக்கது சியாரா இவி, அது மட்டும் இல்லாமல் அவின்யா கான்செப்டில் சீரீஸில் வரப்போகிற இவி வெஹிக்கல்ஸ். அது மட்டும் இல்லாமல் 10 ரெஃப்ரெஷஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவியில். அதாவது எக்ஸிஸ்டிங் மாடல்லையே அப்கிரேட்ஸ் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 to 3 times டிரைவிங் ரேஞ்சை அதிகரிக்கிறாங்க. 3 times ஃபாஸ்டர் சார்ஜிங் ஸ்பீட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 20 to 23% வரைக்கும் பேட்டரி எனர்ஜி டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் போர்ட்ஃபோலியோலையும் 20 ஃபேஸ் லிஃப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் மாடல்லையே அப்கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு லிட்டில் டவுன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் இந்த நிறுவனத்து மேலே இவங்க டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க சில ஃபால்ஸான விஷயங்களாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட சோலார் மாடியூல் சம்மந்தமானது. ஆனால் இந்த நிறுவனத்து மேலே நடத்தப்பட்ட ஆய்வில் யூஎஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த நிறுவனத்துக்கு எதிராக எந்த எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணலன்னு வாரி எனர்ஜிஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட சோலார் பேனல்ஸ் இவங்க யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதில் சைனீஸ் சோலார் செல்ஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதா எந்த ஆதாரமும் யூஎஸோட இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்படலை. இது பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் இந்த ஷேர் ஒரு டவுன் பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து புரோக்கரேஜஸ் இருந்தாலும் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க லாங் டேர்ம் பேசிஸ்க்கு. எம்பசி டெவலப்மெண்ட் இவங்க 1500 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 3 million square feet ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸை பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னா ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. பிரஸ்டீஜ் குரூப் இவங்களோட சேர்மன் அன்ரெகக்னைஸ்டு ரெவன்யூ இவங்களுக்கு 65,000 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 3 ஃபிஸ்கல் இயர்ஸில் அன்ரெகக்னைஸ்டு ரெவன்யூனா ப்ராப்பர்ட்டி இவங்க கிட்ட இருக்கும், இருந்தாலும் அதுக்கான அட்வான்ஸை இவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ரெவன்யூஸ் இது. அத்வித் ஜுவல்ஸ் இவங்களோட ஐபிஓ முடிஞ்சிருச்சு. அலாட்மெண்ட் இன்னைக்கு தெரிஞ்சிடும். லிஸ்டிங் ஜூலை 1. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 35.5% இருக்கு. ஸ்நாக் பேக்கேஜிங் இந்த ஐபிஓட சைஸ் 439 crore. ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. இவங்க ஜூலை 1லேருந்து 3 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 9%. ஆஸ்தா ஸ்பின்ஸ்டெக்ஸ் இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். சைஸ் 170 crore இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 3.7% இருக்கு. இது ஜூன் 29லேருந்து ஜூலை 1 வரைக்கும் இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட் 1050. மார்கன் ஸ்டான்லி 1025 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.